Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா NEET 2025 டஃப்பா இருக்கணும், டிஃபிகல்ட்டா இருக்கணும். ஏன் அப்படிங்கிறது தான். மேல உங்களுக்கு கோவம் வரலாம், ஒரு எக்ஸாம் எழுத போறோம், அந்த எக்ஸாம் டிஃபிகல்ட்டா வரணும்னு இந்த ஆளு சொல்றாரே, அதற்கான ரீசன்ஸ் எடுக்க போறாரே, இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு. ஆனா இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்கன்னா நான் சொல்றதோட அர்த்தம் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட क्वेश्चन கேட்டிருந்தோம், voting வச்சிருந்தோம் நம்ம டெலிகிராம் சேனல்ல. Biology Simplified Tamil Telegram channel. Why NEET 2024 cut-off marks increased? NEET 2024 இமாலய உச்சத்தை அடைந்தது cut-off marks. அதாவது அந்த மார்க் வரைக்கும் தான் MBBS சீட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் cut-off mark அப்படின்னு சொல்கிறோம். அதற்கான காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா 39% of the students பேப்பர் ரொம்ப ஈஸி, அதனால தான் cut-off increase ஆயிருக்குன்னு இதுக்கு தான் அதிகமான voting கிடைச்சிருக்கு. 22% of the students நிறைய ரிப்பீட்டர்ஸ் வந்துட்டாங்க சார், அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் தான். 33% of the students வந்து பேப்பர் லீக் ஆகியிருக்கு. பீகார், குஜராத் அந்த சைட்லலாம் பேப்பர் லீக் ஆனது ப்ரூஃபோட கண்டுபிடிச்சாங்க. 6% of the students கான்சே தெரில, என்ன ரீசன் வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் நமக்கு NEET 2025 பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருக்கணும், டஃப்பாக இருக்கணும் அப்படின்னா டு மெயின்டைன் கட் ஆஃப் இன் அன் அக்செப்டபிள் ரேஞ்ச். ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் கட் ஆஃப் இருந்தால் தான் நமக்கு அது அக்செப்டபிளாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு 2024 பாருங்கள், யூஸ்வலாக ஃபஸ்ட் ரவுண்டில் 651னா செகண்ட் ரவுண்டில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் மினிமம் 3 மார்க்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 5 மார்க்ஸ், 7 மார்க்ஸ், 8 மார்க்ஸ் எல்லாம் குறையும். ஆனால் போன வருஷம் பாருங்கள், எக்ஸப்ட் எஸ்டி கேட்டகரி ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து செகண்ட் ரவுண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு 11 மார்க் குறைஞ்சிருக்கு. அதை தவிர ஓசிக்கு 1 மார்க் தான் குறைஞ்சிது செகண்ட் ரவுண்டில், பிசிக்கு 1 மார்க் தான், பிசிஎம்க்கு நோ சேஞ்ச், எம்பிசிக்கு -1, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு -1, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நோ சேஞ்ச். அப்போது ஒவ்வொரு மார்க்லேயும் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட் ஜாஸ்தியாக இருந்திருக்காங்க. யூஸ்வலாக 590லேருந்து 600க்குள்ளே கட் ஆஃப் மார்க் ஓசிக்கு ஃபஸ்ட் ரவுண்டுக்கே வரும். பட் ஆனால் செகண்ட் ரவுண்டு முடிஞ்சுமே 650 தான் இருந்திருக்கு. பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 580 மார்க்லேருந்து 556, 560 வரைக்கும் கட் ஆஃப் இறங்கி வரும் செகண்ட் ரவுண்ட்லாம். ஆனால் 619 முடிஞ்சது, ஃபைனல் கட் ஆஃப் 618. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 540, 536 இருக்கிறது, 612 இருந்தது செகண்ட் ரவுண்டில். எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 530, 525 இப்படி இருக்கிறது, 602 பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 490 வரைக்கும் கிடைக்கும், 535 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 390 வரைக்கும் கிடைக்கும், 463 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 340, 350 மார்க்குக்கே கவர்மெண்ட் சீட் கிடைக்கும், ஆனால் 477 இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் பேப்பர் ஈஸியாக இருந்தது, ஒரு சில இடத்துல பேப்பர் லீக் ஆனது, நம்பர் ஆஃப் ரிப்பீட்டர்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த ஈஸியான பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருந்தால் தான் கட் ஆஃப் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. செகண்ட், டு மெயின்டைன் இன்டெகிரிட்டி ஆஃப் த எக்ஸாமினேஷன். நேர்மைத்தன்மை. ஒரு எக்ஸாம் வந்து நமக்கு நேர்மையாக நடக்குது, மக்கள் மனசில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும்னா அந்த எக்ஸாமில் மார்க் வாங்குறது சிரமமாக இருக்கணும். மக்கள் மனசில் இந்த எக்ஸாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது யூபிஎஸ்சி எக்ஸாமை சொல்லுவாங்க. அதற்கடுத்து இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமில் நமக்கு அட்மிஷன் ஓரியன்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜேஇஇ அட்வான்ஸ்டாக சொல்லுவாங்க. பட் இப்போது ஒரு எக்ஸாமில் அதிக அளவுக்கு மாணவர்கள் அதிக அளவுக்கு மதிப்பெண்கள் வாங்க முடியுது, ஒரு இன்ஸ்டியூட்டில் இவ்வளோ மதிப்பெண்கள் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா மக்கள் மனசில் சந்தேகம் வந்துடுது, நேர்மையாக நடந்திருந்தாலும் கூட. இப்போது ஒரு ஸ்டேட்டில், ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் உத்தரப்பிரதேசோ குஜராத்தோ இருக்குன்னா அவங்க இவ்வளோ மதிப்பெண்கள் அதிக ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது, மக்கள் மனசில் அப்போ அங்கே ஏதோ தவறு நடந்திருக்கு, அந்த நேர்மைத்தன்மை வந்து பாதிப்புக்கு உள்ளாகி இருக்குங்கிற ஒரு அவநம்பிக்கை வந்துடுது. ஒரு எக்ஸாம் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிடுது. அதனால் எக்ஸாம் டிஃபிகல்ட்டாக இருக்கையில் கட் ஆஃப் மார்க் வந்து குறையும் போது மக்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். ஓகே, அடுத்து டு மெயின்டைன் குவாலிட்டி. ஒரு எக்ஸாம் போய் 10 நாள் படிச்சுட்டு போனேன் சார், 300 மார்க் வாங்கிட்டேன் 720க்குன்னா குவாலிட்டி இல்லை. அந்த எக்ஸாமில் ஹார்ட் ஒர்க் பண்ணவங்களுக்கும் சும்மா போய் எழுதினவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். 60% படிச்சுட்டு போய் எழுதினவங்களுக்கும் 100% படிச்சுட்டு போய் எழுதினவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கணும். நான் 80% படித்தேன் 650 வாங்கிட்டேன், நான் 100% படித்தோம் 650 தான் வாங்கியிருக்கேன்னா அந்த எக்ஸாமோட குவாலிட்டி கேள்விக்குறியாகுது. ஸோ குவாலிட்டி ஆஃப் த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்,
ஒரு ஸ்டூடெண்ட் 60% படிச்சிருக்காங்கன்னா அதுக்குரிய மார்க் தான் வாங்கணும். 100% படித்த மாணவர்கள் தான் மார்க் வந்து நிறைய, அதாவது 90% மேலே மார்க் வாங்குறதா இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்கடுத்து டு மேக் எவ்ரி மார்க் கவுண்டபிள். எடுத்துக்காட்டுக்கு 3rd ரவுண்டில் பிசிக்கு தமிழ்நாட்டில் கட் ஆஃப் மார்க் 618. சரி, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு. 4th ரவுண்டில் 618. ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி ரவுண்ட் 5th ரவுண்டில் 618. 6th ரவுண்டு ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி ரவுண்டு 3 அப்படின்னு வச்சாங்க. கேஏபி விஸ்வநாதம் மெடிக்கல் காலேஜில் பிசிக்கு ஒரு சீட் இருந்துச்சு. எகெயின் 618 கட் ஆஃப் மார்க். அப்போ ஒரு மார்க்கில் ஒரு கேட்டகரியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸே எக்கச்சக்கமாக இருக்காங்க. அப்படிங்கும்போது 618 மார்க் வாங்கியும் சீட்டு கிடைக்காதவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்குது? ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா 618 இன்னும் எல்லா பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சீட்டு கிடைக்கல. இன்னொரு சீட்டு வேக்கண்ட்டாக வந்தால் கூட 618 தான் திருப்பி முடிய போகுது பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த கட் ஆஃப். ஸோ ஒவ்வொரு மார்க்கும் கவுண்டபிள் ஆகணும் அப்படின்னா எக்ஸாம் டிஃபிகல்ட்டாக இருந்தால் தான் ஒவ்வொரு மார்க்கும் டிஃப்ரென்ஸை காமிக்கும். ஒரு ரவுண்டுக்கும் அடுத்த ரவுண்டுக்கும் மார்க் குறைஞ்சி வரும். கவுன்சிலிங்கில் ஒரு சீட்டு வேக்கண்ட் ஆனால் அடுத்த மார்க்கில் இருக்கவங்க அப்படின்னு சீட்டு கிடைக்கும். நமக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் ஒவ்வொரு மார்க்கும் கவுண்டபிளாக இருக்கணும். ஒவ்வொரு மார்க்கோட அருமை உனக்கு தெரியுமான்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு எக்ஸாம் டிஃபிகல்ட்டாக இருந்தால் தான் அந்த ஒவ்வொரு மதிப்பெண்ணுக்கும் மதிப்பு கூடிக்கிட்டே போகும். டு அவாய்ட் கன்ஃபியூஷன்ஸ்னால் சேம் மார்க்கில் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, சேம் ரேங்க்கில் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போது இந்த ரேங்க் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க? ஒரே மார்க்கில் இருக்கீங்களா, ஃபஸ்ட்டு பயாலஜியில் யார் மொதல் மார்க்குன்னு பார்ப்பாங்க. பயாலஜியில் அந்த 10 பேரும் 360 வாங்கிட்டாங்களா, சரி ஃபிசிக்ஸில் யாருன்னு பார்ப்பாங்க. ஃபிசிக்ஸில் ஒரு 6 பேர் பயாலஜிலையும் 360 வாங்கி ஃபிசிக்ஸ்லேயும் 180 மார்க் வாங்கிட்டாங்களா, ஓகே. கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்ஸ்லேயும் 180, பயாலஜிலையும் 360, கெமிஸ்ட்ரிலையும் வந்து உங்களுக்கு ஒரே மார்க்கில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும்? ஏதோ டேட் ஆஃப் பர்த். ஏங்க, நீ முன்னாடி பிறந்து நான் பின்னாடி பிறந்ததுக்கு நான் என்ன தப்பு பண்ணேங்கிற மாதிரி மக்களுக்கு மாணவர்கள் மனசில் கொந்தளிப்பாங்க. அப்படியே பார்த்தாலும் என்னை விட ஏஜில் அதிகமாக இருக்கவங்களுக்கு மார்க் குறைங்க, எனக்கு ரேங்க்கை முன்னாடி கொடுங்க, மார்க் குறைங்க இல்லை ரேங்க் குறைங்க, ஏன் ரேங்க் முன்னாடி போடுங்கன்னு சின்னவர் சொல்லுவார். அதே ஏஜில் மூத்தவர் என்ன சொல்லுவார்? ரிப்பீட்டராக இருக்கவர், நான் 1 வருஷமாக 2 வருஷமாக 3 வருஷமாக நான் ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு தான் முன்னாடி ரேங்க் கொடுக்கணும், என் ஏஜை பொறுத்து, அவங்களுக்கு இன்னொரு தடவை கூட ட்ரை பண்ணிட்டோம் அப்படிம்பாங்க. ஸோ அவங்களுக்கு நியாயம் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஏஜ் க்ரைட்டீரியா வரும்போது ஒரு சங்கடம் ஏற்படுது. அந்த ஏஜும் டேட் ஆஃப் பர்த்தும் ஒரே நாளில் கோயின்சைட் ஆகுது. அப்படி ஆகிற பட்சத்தில் அப்ளிகேஷன் நம்பர், ஏன்பா நான் முன்னாடி அப்ளிகேஷன் போடாதது ஏன் தப்பா? ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரதை அவாய்ட் பண்ணுறதுக்கு, இந்த கன்ஃபியூஷன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு எக்ஸாம் டிஃபிகல்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த கன்ஃபியூஷன்ஸ் வராமல் நம்ம தடுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் சரி, கடைசியாக நான் சொல்கிறது ஒன்று தான். ஈவன் இஃப் த எக்ஸாம் இஸ் டிஃபிகல்ட், எக்ஸாம் இமாலய கஷ்டமாக இருந்தால் கூட, எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் கூட நீங்கள் 720 வாங்க முடியும். இஃப் யூ ஹேவ் ஸ்டடீட் வெல், நல்லா படிச்சிருந்தீங்கன்னா, ப்ராக்டிஸ்டு வெல், நிறைய எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான அளவு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை இருக்கும்போது கண்டிப்பாக 720க்கு 720 பாசிபிள் தான். ஈவன் கொஷின் பேப்பர் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தாலும். அதையும் மீறி ஏன் டிஃபிகல்ட்டாக வரணும்னு இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா, நல்லா படித்தவங்களுக்கும் ஓரளவு சுமாராக படித்தவங்களுக்கும் டம்மியாக படித்தவங்களுக்கும் தெளிவான டிஃப்ரென்ஸ் தெரியணும். அதுக்கு தான் ஒரிஜினலாக ஹார்ட் ஒர்க் பண்ணவங்களுக்கு ஒரிஜினலான நல்ல மார்க் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈவன் பாஸ் மார்க்கு கூட இன்க்ரீஸ் ஆகி இருக்குது நீட் 2024. ஸோ பாஸ் மார்க் 107 இருக்கும் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம், பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம். ஓசினா 130 மார்க் இருக்கும். இப்போ 160க்கு போயிடுச்சு ஓசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாஸ் மார்க்கு. பிசி, பிசிஎம், அந்த ஓபிசி நான் க்ரீமி லேயருக்குலாம், எஸ்சி, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 128, 130க்கு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பாஸ் மார்க்கையும் ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கும் நமக்கு வந்து எக்ஸாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தால் பாஸ் மார்க் கூட கொஞ்சம் குறையும். எல்லாம் நம்ம நன்மைக்கு தான். நடப்பது நடக்க போகுது, அனைத்தும் நன்மைக்கே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.